இப்போ நம்ம வந்து ஃபேண்ட்டு கட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 4 ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். 4 ஃபோல்ட் பண்ணி அதோட வித்து வந்து ஒரு 8.5 இன்ச் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கங்க. இது என்னோடய ஃபேண்ட் ஹைட் வந்து 1 இயர் பேபிக்கு 17 இன்ச் வந்து ரெடி லென்த். ஸோ 1.5 இன்ச் மேலே பெல்ட் வைக்கிறக்கும் கீழே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 இன்ச்சஸ் போக நான் 21 இன்ச் எடுத்திருக்கேன் ஹைட்டு. இப்போ வந்து நான் 1.5 இன்ச் மார்க் பண்ணி ஒரு லைன் பண்ணிடலாம். இப்போ இந்த 1.5 இன்ச்சுக்கு ஒரு லைன் பண்ணியாச்சு. ஓகே, அகலம் வந்து நமக்கு வந்து ரெடி லென்த் வந்து 10.5, அதாவது 11, 5.5 இன்ச் வந்து பேபியோட வித்து. அப்போ வந்து நம்ம 5.5 கூட ஒரு இன்ச்சு சேர்த்து நம்ம 6 இல்லாட்டி 7 வச்சுக்கலாம். நான் 7 வைக்கிறேன், கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கட்டும் ஒன்றுக்காக நான் 7 வைக்கிறேன். இந்த மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க 7. இதோட கிராச் 1.5 வச்சா போதும். 7.5 வைக்கிறேன். கிராச் வந்து 7.5. இந்த கிராச் வந்து இங்கேருந்து எடுங்க, இங்கேருந்து எடுத்துறாதீங்க. வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுக்கிறது. இங்கே பெல்ட்டுக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். இங்கேருந்து பெல்ட்டுக்கு கீழே இங்கேருந்து நமக்கு வந்து 7.5 ஒரு லைன் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இங்கே வந்து நம்ம ஒரு 1.5 இன்ச்சுக்கு வந்து அகலப்படுத்திக்கலாம். கிராச் வந்து 1.5 இன்ச் இங்கே வருது. 1.5 இன்ச்சோட அகலப்படுத்திட்டு இங்கே லைட்டாக ஒரு கர்வ். ஓகே, கர்வ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்ம ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு அடிப்போம் இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைன். ஓகே, என்னோட ரெடி லென்த் வந்து 7, 3 வந்து 7. ஸோ அப்போ வந்து 3 வந்து ரெடி லென்த், ஒரு இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின். ஓகே, இங்கேருந்து இது வந்து நம்ம அப்படி லைட்டாக கர்வ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஓகே, இந்த ஸ்கேல் இல்லை, நீங்கள் கையில் கூட கர்வ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம எப்படியே ஓகே அவ்வளோதான். ஓகே, இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து எடுத்துடலாம். தைக்கும் போது இந்த 1 இன்ச் கரெக்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. ஓகே, இப்போ எப்படி நம்ம கட் பண்ணோம்னா இங்கேருந்து இப்படியே கொண்டு போய் இப்படியே இது கொண்டு எடுத்துடலாம். ஓகே, கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ராங் சைடில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது அப்படியே இப்படியே திருப்பிடலாம். ஓகே, திருப்பிட்டு இந்த ராங் சைடில் இந்த கிராச் இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இந்த சைடு இருக்கிற கிராச் இப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 2 சைடும் கிராச் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இது அப்படியே நடுவில் இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த கிராச் வந்து இப்படி நடுவில் ஆகிடும். ஓகே, நடுவில் வந்து கிராச் ஸ்டிச் நம்ம ஸ்டிச் பண்ணது இப்படி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம 1.5 இன்ச்சுக்கு வந்து பெல்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைனுக்கு மேலே ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். 1/4 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த லைன் நேர் இப்படி இந்த ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த லைனுக்கு ஃபோல்ட் பண்ணி இப்படி ஒரு ஃபோல்ட் பண்ணி சுற்றியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். சுற்றி ஸ்டிச் பண்ணும்போது ஒரு இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச் பண்ணாமல் விடுங்க. அந்த நேரம் வந்து எலாஸ்டிக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஓகே, நீங்கள் வந்து ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணி சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுக்க போகிறோம். ஓகே, சுற்றி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணிவிட்டு கீழே வந்து லெக்குக்கு வந்து அடிச்சிடலாம். அதுக்கு வந்து 2 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இந்த 2 இன்ச் வந்து ஒரு ஃபோல்ட், இந்த 2 இன்ச்சுக்குள்ளே ஒரு ஃபோல்ட், அப்புறம் இந்த 2 இன்ச்சுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணி இந்த நேரம் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். இந்த ஸ்டிச் பண்ணி எடுத்துலாம். இப்போ நம்ம வந்து கீழே வந்து லெக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சுட்டு இங்கே வந்து நம்ம 3.5 இன்ச் வச்சு இல்லைங்களா, அதை மார்க் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இங்கேருந்து 3.5 இன்ச்சுக்கு அப்படியே இப்படி கொண்டு வந்து இந்த 2 கிராச் ஏரியா இருக்கு இல்லைங்களா, இது 2 மேட்சாக இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இது அப்படியே இங்கே வந்து வரும்போது நம்ம 1 இன்ச் கொடுக்க வேண்டாம். இங்கே வந்து வரும்போது 1 இன்ச் கொடுத்துட்டு இங்கே வரும்போது 1/2 இன்ச் ஆக்கிடுங்க. மறுபடியும் இங்கேருந்து போய் மறுபடியும் இங்கே கீழே இங்கெல்லாம் வரும்போது 1 இன்ச்சுக்கு வந்து இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம்னா மேக்ஸிமம் முடிஞ்சுது. நமக்கு எலாஸ்டிக் மட்டும் இன்ஸ்டர்ட் பண்ணால் போதும். ஓகே, இங்கே வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துருங்க. இப்படியே கொண்டு போய் இங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா நம்ம ஃபேண்ட் ரெடி ஆகிடும். எலாஸ்டிக் மட்டும் இப்போ இன்ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து திருப்பி எடுத்து இவ்வளோ தான் இருக்கும். இப்போ வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் பேபியோட வேஸ்ட் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து ஒரு 4 இன்ச் இல்லாட்டி 3 இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க. 20 இன்ச்னால் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 16 வரும். அந்த எலாஸ்டிக் எடுத்து நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் கிளாத் விட்டோம் இல்லைங்களா, அந்த நேரம் வந்து பின்னூசி உள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இப்போ இன்சர்ட் பண்ணிவிட்டு 2 எலாஸ்டிக்கும் சேர்த்து இப்படி ஜாயின் பண்ணி இதுக்கு இப்படி உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். உள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த இந்த நேர் இப்படி இழுத்து இந்த நேர் க்ளோஸ் பண்ணி இந்த நேர் ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கு இல்லைங்களா, இந்த எலாஸ்டிக் மேலே இப்படி இழுத்து இது மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிடலாம். அப்படி ஃபுல்லாக இப்படி இழுத்து இப்படி ஒரு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டா நமக்கு வந்து ஃபேண்ட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஃபேண்ட் ரெடி ஆகிடுச்சு.